ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ எங்கள் அனிவர்சரி அன்றைக்கி எடுத்தது. எங்கள் அனிவர்சரி எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். காலையில் ஒரு 6 மணி போல் தான் சென்னையில் இருந்தே நானும் கமலும் வந்தோம். வந்து ஒரு 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். என்ன போடுற? சன்ஸ்க்ரீன். ஓ வேணும்டா, நீ தான் பொறுப்பு பண்ண போ. ஏ வைடா. இந்த பிள்ளைங்களையும் தூக்கி உள்ள போடு. போடு போடு, தூக்கி உள்ள போடு, தூக்கி உள்ள போடு, உள்ள போட்டு அமுக்கு. இந்த இது நீ அம்மாட்ட உட்காந்துக்க. அந்தான்னு நாங்கள் கிளம்புறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. ஓகே, இது எத்தனாவது பேட்ச்க்கா? 4th பேட்சுக்கு ரெடி பண்ணுறீங்களா? சூப்பர். ஓகே, பாய். நம்மளோட புது ப்ராடக்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ மிக்ஸுக்கு நல்ல வரவேற்பு. 3 பேட்ச் அரைச்சி காலியாக போகுதுன்னு 4வது பேட்ச் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ மிக்ஸ் குழந்தைங்களுக்கு நல்ல எனர்ஜி ட்ரிங்க் ஆகும். ரெகுலராக குடிக்கும் போது வெயிட் கெயினும் ஆகும். நேந்திர மிக்ஸ் மாதிரியே இதுவும் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 11 மணிக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். இன்னைக்கு எங்கள் கல்யாண நாள். எங்கள் ஊரில் குலசாமி கோயில் திருவிழா வேற, அதனால தான் ஃபேமிலியாக எல்லாரும் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக எங்கள் குலசாமி இருக்க ஊர் வத்தலகுண்டு பக்கத்தில் அழகாபுரின்ற ஊர். அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஊர்லையா? அடுத்த ஸ்டாப்பா? கார் நின்றாதான் நான் இறங்குவேன். உங்க அப்பாவுக்கு தெரியும்ல எந்த ஊருன்னு? உனக்கு தெரியும்லப்பா எந்த ஊருன்னு? முன்னாடி லைட்டிங்ஸ்லாம் இருக்கும். அதான் கண்டுபிடிக்கணும் சொந்த ஊரை. அதை வச்சுதான் சொந்த ஊரை அடையாளம் கண்டுபிடிக்கணும். இந்த ஊர்ல தான் திருவிழா. போங்க, உள்ள போங்க. அடிக்கடி வந்தா தானே தெரியும். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்ல. ரோடு நல்லா இருக்காது. ஆமா, போயிருக்கலாம். இதான் ஊரு. பார்த்து நம்ம இறங்கிக்கலாம். அம்மா, இதான் ஊரு. பாப்பா தெரியுதா? உனக்கு இங்கதான் மொட்டை அடிச்சு காது குத்தணும். கண்மணிக்கு இங்கதான் மொட்டை அடிச்சு காது சொந்த ஊர். போன வருஷ திருவிழாவுக்கு கண்மணிக்கு அடிச்சோம். அதுக்கு வருஷ திருவிழாவுக்கு உனக்கு அடிச்சோம். ஆமா, காரணியாவுக்கு எல்லாம் இங்க இல்ல. காரணியாவுக்கு இங்கக்கு சம்பந்தம் இல்ல. உங்களுக்கு இங்க இன்னும் சம்பந்தம். போன வருஷம் திருவிழாவுக்கு கண்மணிக்கு வந்து மொட்டை அடிச்சு காது குத்தணும். அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கயலுக்கும் இங்கே தான் மொட்டை அடிச்சு காது குத்தணும். கயல் பிறந்து 1 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகலை. கரெக்டாக அவள் பர்த்டேக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி சாமி கும்பிடு வந்தது. மொட்டை அடிச்சு காது குத்திட்டோம். கயல் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கே வந்து மொட்டையோட தான் இருப்பாள். இப்போல்லாம் பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாயிட்டாங்க. ஸோ ஞாபகம் இருக்கும். அதனால தின்னுட்டு கேட்டுட்டு இருந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா கயல் கண்மணிக்கு இங்கே மொட்டை அடிச்சு காது குத்தணுமே அப்படின்னு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இங்கே வந்து பொங்கல் வச்சு மொட்டையடிச்சு காது குத்தணும். இப்போல்லாம் வீட்லேயே பொங்கல் வச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு குலசாமிக்கிட்ட போயிட்டு பூசாரி வந்து குழந்தைக்கும் அம்மாட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் முடி கட் பண்ணிக்குவாங்க. அது வந்து பிறந்த முடி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் ஃபுல்லாக மொட்டையடிச்சிட்டு காது குத்துவாங்க. போன வருஷம்லாம் மொட்டையடிச்சு காது குத்துறதுனால எல்லாருக்குமே சொல்லி எல்லாரையுமே வந்து கூப்பிட்டுருந்தேன். இந்த வருஷம் நாங்கள் மட்டும்தான் வந்தோம். வணக்கம்மா. ஐஸு பிள்ளைங்க சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே ஐஸ் வண்டியை பார்த்தோன்னே ஐஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்புறமா ஐஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். முடிச்சுட்டு வந்ததும் கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு எனக்கும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேமியா ஐஸ் வாங்கி ஒன்று சாப்பிட்டேன். திருவிழாவுக்கு வந்துட்டு வளையல் போடாமல் போகிறதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வளையல் போட்டோம் நானும் மகாவும். நீங்கள் போடுறீங்களா வளையல்? கண்ணாடி வளையல்
இங்கே இருக்க 7 கல்லும் 7 கிழவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட வம்சாவளியினர் தான் இந்த சாமி கும்பிட்றவங்க. இது வந்து ஒரு முன்னோர் வழிபாடு. சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வாங்க போட்ட வேஷத்தெல்லாம் கலைங்க 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 வேஷத்தை கலைங்க போங்க. மொத காருண்யா தான். காரு கவரட்டியா காரு எடுத்துக்கிட்டியா? என்ன சாப்பிட்ட இப்ப? ஒண்ணுமே சாப்பிடலையா? சரி பொங்கல் சாப்பிடலையா நீங்க? பொங்கல் சாப்பிட்டா தேவைப்படும், பொங்கல் சாப்பிடல. எதுக்கும் நீ சேஃப்டி கவர் வச்சிருந்தேன்னா சரி. வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டோம். அவங்க ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து நகை சீட்டு முடிஞ்சிருச்சு, போய் நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். அப்படியே நீயும் வா மகா அப்படின்னு சொல்லி மகாவையும் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்களோட 9th இயர் அனிவர்சரியிலேருந்து நான் வந்து வருஷம் கோல்டு சிட் போடுவேன். 9th இயர் அனிவர்சரிக்கு நான் கோல்டு சிட் போடும்போது மாதம் 10,000 ரூபாய் கோல்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி சீட் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 20,000 ரூபாய் போடலாம் அப்படின்னு மாதம் 20,000 ரூபாய் கோல்டுக்கு அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் அனிவர்சரிக்கு 20,000 ரூபாய் மாதம் சேர்த்து வச்சு 4 பவுன் என்னால் எடுக்க முடிஞ்சது. இந்த வருஷமும் 20,000 சேர்த்து வச்சு என்னால் 2.5 பவுனுக்கு தான் எடுக்க முடிஞ்சது. தங்கம் விலை ஒரு வருஷத்தில் அவ்வளோ கூடி இருக்கு. என்னோட கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் காட்டுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னோட ஜுவல்ஸ் எல்லாமே வந்து பேங்க்கில் தான் இருக்குது. ராஜேஷ் கிச்சன் அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னோட ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். கையில் ஒரு 2 பவுன் மட்டும்தான் வச்சுருக்கேன். மித்த எல்லாமே பேங்க்கில் தான் இருக்குது. நான் ஃபங்க்ஷன் போகும்போது கோல்டு போட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் கிடையாது. நான் கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். என்கிட்ட கோல்டு இருந்தனால தான் எங்களோட அவுட்லெட்டுக்கு ஒரு பைசா கூட வெளியில் கடன் வாங்காமல் இருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சு இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது. நான் போட்டிருக்க சிட் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 20,000 ரூபாய் எப்போ என் கையில் காசு இருக்கோ அந்த தேதிக்கு வந்து நான் கட்டிடுவேன். நான் கட்டுற அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டுக்கு எத்தனை கிராம் வருமோ அதை வந்து என் கணக்கில் வச்சுக்குவாங்க. 11 மாதம் கட்டணும், 12வது மாதம் நம்ம எடுத்துக்கலாம். நான் கட்டின அமௌண்ட் வந்து மொத்தம் 20 கிராமுக்கு இருந்தது. ஸோ 2 பவுன் செயினாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். யாரு? கிளவி தானே நீ? நான் செயின் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு செயின் எடுத்து வச்சுட்டு மகா வந்து எனக்கு கொலுசு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா. சரி வா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கு கொலுசு பார்க்கறதுக்காக வந்தோம். நான் இப்போ ஒரு ஆன்டிக் மாடலில் கொலுசு போட்டிருப்பேன். மகா அதே மாதிரி எடு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். போடி எனக்கு இது வேண்டாம், கருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால். வெள்ளையன்னு எடுத்தேன்னா திருப்பி அது கருத்து போயிடும், அதுக்கு கருப்பாகவே எடுத்துக்கிட்டேன்னா கருத்து போகாது மகா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். போதும் நீ ரொம்ப மொக்க போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டா. இப்போ நான் போட்டிருக்க தாலி கொடி வந்து 4 பவுனு. அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதை வேணால் கழட்டி வச்சுட்டு 2 பவுனுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பவுன் செயின் கூட தாலியை வந்து கோர்த்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை மாட்டுறதுக்கு வந்து கோல்டுலேயே வந்து ஒரு செயின் மாதிரி எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து 18 கிராம் வந்தது. இன்னும் 2 கிராமுக்கு வந்து ஏதாவது எடுக்கலாம் அப்படின்ட்டு சின்ன ஜிம்மிக்கை எடுத்துட்டேன். ஜுவல் சீட் போட்டு எடுக்கிறதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம கட்டியிருக்க அமௌண்ட்டுக்கு 20 கிராம் வந்திருக்கு அப்படின்னா அந்த 20 கிராமுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். செய்கூலி சேதாரமும் கம்ப்ளீட்டாக இருக்காது, ஒரு 16% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டோம். அந்த ஆரம் மட்டும் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மகா போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா. அடுத்த ஜுவல் சீட்டுக்குமே வந்து எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். 20,000 போடுறதா 25,000 போடுறதா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நான் கட்டும் போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பின்னாடி லக்கேஜ் இருக்கு. சரி பார்த்து போ. சரி பாய், பார்த்து போங்க, போயிட்டு கால் பண்ணுங்க. மகாவை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்தோம். தங்கப்பாண்டியன் அவங்க ஊரில் சாமி கும்பிடு அப்படின்னு வந்திருந்தாங்க. சரி மீட் பண்ணிட்டு போகலான்னு வந்தாங்க. கயல் கண்மணியும் வாங்க கடைக்கு போகலான்னு கூப்பிட்டேன். இல்லை நாங்கள் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஈவினிங் வந்து லக்ஸை பார்த்தோன்னே ஒரு வீடியோ கால் பண்ணி நாங்கள் ஒசூர் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே 2 பேருமே கடுப்பாயிட்டாங்க. அது எப்படி நீங்கள் எங்களை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு. அவங்க திண்டுக்கல் வந்திருக்காங்கன்னு சொல்லாமல் நாங்கள் ஒசூர் போயிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே கோவம் வந்துருச்சு. அவங்க வந்திருக்கிறது எங்களுக்குமே தெரியாது. அவங்க ஊருக்கு கிளம்பும் போது எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. கடையில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டீ சாப்பிட கூப்பிட்டாங்க. கொஞ்சம் அம்பளுக்குமே கடுப்பாகி ஃபோனை கட் பண்ணி விட்டாங்க. பாய் பாய்.
அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போகலை, அவங்க தான் வந்தாங்க. லக்ஸு வர்றான்னு சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல அப்படின்னாங்க. எங்களுக்கே தெரியாது பாப்பா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.